கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு தியானிக்க இருக்கிற தலைப்பு அப்போஸ்தலர் 13வது அதிகாரம். இந்த அதிகாரத்தை நம்ம தியானித்தோம்னா, அந்தியோவ பட்டணத்தினில் சபையாரா கூடி ஜெபித்த போது பர்னிபாவும் சவுலும் மேலும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர்களை ஏசாப்பா நான் தனியாக ஊழியத்திற்கு அவர்களை அழைக்கப்பட்டேன்னு சொல்லி அவர்களை பிரித்து எடுத்து தனியாக அனுப்புகிறார். அந்த தேசத்தில் சொலோமியான பட்டணத்தில் இருக்கும் தேவ வசனத்தை பிரசங்கித்து இருக்கும்போது அந்த தேசத்தில் மாய வித்தக்காரன் ஒருவன் ஜனங்களை மயக்கி கொண்டு அவர்களை தேவ வசனத்தை கேட்காதபடிக்கு அவர்களை தந்திரமாக அவங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தான். அதை பார்த்த பவுல் என்கிற சவுல் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு விவேகமுள்ள அந்த மனுஷனை கண்டு, நீ பரிசுத்த ஆவியானவருக்கு பொய் சொல்லி இந்த மனுஷர்களை ஏன் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நீ செய்கிறேன் என்று அவர்களை கேள்வி கேட்டு அந்த மாய வித்தக்காரனை பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அவரை சொல்கிறாங்க, நீ கண்ணு தெரியாத நீ உன் கை காசியாக தான் இருப்புன்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் அப்படியே ஆயிட்டான். அப்புறம் பின்பு பார்ப்போமானால் அவர்கள் பர்னிபாவும் சவுலும் பல தேசங்களுக்கு ஊழியத்திற்கு சென்ற பின்பு அகமதிப்பு நியாயப்பிரமாணம்லாம் வாசித்த பொழுது அந்த நியாயத்திற்கு பிறகு எப்படின்னா எகிப்து தேசத்திலிருந்து நம்ம இஸ்ரேல் ஜனங்களை வனாந்திரத்தில் 40 வருஷம் ஆண்டவர் வழி நடத்தினார். அதே போல் சாமுவேல் 460 வருஷமா நியாயம் திருப்பும் மனுஷனாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்த பின்பு ஒரு ராஜா ஏற்படுத்தணும்னு சொன்ன பின்பு சாமுவேலை சவுலை ஏற்படுத்தினார். சவுல் ராஜரீக பண்ணினது சரியில்லாதா இருந்தபோது தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்ததுனால அவனை திரும்பி 440 வருஷம் அவனை அரசாண்ட பின்பு அவர் தாவீது வம்சத்தில் தான் ஏசாப்பா பிறந்ததான். ஏசாப்பாவுக்கு முன்பாக யோவான் தான் அவருக்கு ஆயத்தப்படுத்தினார். எப்படின்னா, எனக்கு பின்பாக அவர் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுவார், அவர் இரட்சகராக வருவார், அவர் என்னைவிட வல்லமையாக இருப்பார்னு சொல்லி யோவான் தான் ஆண்டவருக்காக வழிகளை ஆயத்தப்படுத்தினார் இருக்கிறார். இந்த நாட்களில் கூட யோவானை போல நாம் தேவனுக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களா, தெய்வ வசனத்தை சொல்கிறவங்களா? பவுல் நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தது போல பவுலை போல கடைசி வரைக்கும் நம்ம தேவனுக்காக ஊழியத்தில் நின்று எத்தனை துன்ப வேதனைகள் வந்தாலும் விலகி போகாத நம்ம இருப்போம். ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.